நம்ம இன்னைக்கு பைத்தானோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் என்ன பண்ணேன், ரிசல்ட் ஈக்குவல் டு n/0 அப்படின்னு கொடுக்குறேன். நான் இப்போ இந்த மாதிரி n/0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் வருதுன்னா ஜீரோ டிவிஷன் எரர். இது வந்து ஜீரோ டிவிஷன் எரர், டிவிஷன் பை ஜீரோ இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலயே அந்த சிஸ்டம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று நான் அப்புறம் கண்டினியூவா நான் எழுதிருப்பேன் இல்லையா, இப்போ பிரிண்ட் வெல்கம் ஏதாவது நான் எழுதிருப்பேன் இல்லையா, அதை கண்டினியூவா உள்ளது வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துலயே இந்த ப்ரோக்ராம் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்று அதுக்கப்புறம் போகாது. இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இடையில ஸ்ட்ரக் ஆகி நிக்க கூடாது அப்படின்றக்காக நம்ம எழுதுறது தான் ட்ரை. இப்ப நம்ம ட்ரை என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து சொல்லுவோம் ட்ரை, இது except zero division error. இப்போ இந்த எரரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா கேப் லெட்டர் 0 எரர். இப்போ என்ன பண்ணணும்னா print cannot divide by 0. ஸோ இந்த மாதிரி நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேம் எரர்னு வருது. நேம் எரர் அப்படின்னா ரிசல்ட்ன்ற நேம் இல்லவே இல்லை. ஸோ இப்போ நான் அதுக்கும் நான் எழுதலாம் ட்ரை print result except name error na name error, print name error அப்படின்னு சொல்லிட்டு name not find, name not defined ஏதாவது எழுதிட்டு நான் முடிச்சிடறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எரரை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம எழுதுறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது வந்து ரொம்ப இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்து நிறைய இருக்குது. ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர், இந்த மாதிரி நிறைய உண்டு.